ஆசாராம் அரசியல் சமூக பேராளுமை என்ற புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் டெல்லியில் வெளியிட்டார். குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ராணி மைந்தன் எழுதிய முன்னாள் தமிழக சட்டசபை சபாநாயகர் ஆசாராம் குறித்த நூலை சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை, ஆசாராமின் மகன் ராஜசேகர், ஐசரி கே கணேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆசாராமின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவரது வாழ்க்கை மற்றும் சமூக அரசியல் பங்களிப்பை பதிவு செய்யும் வகையில் இந்த நூல் வெளியிடப்பட்டுள்ளது. அப்போது பேசிய சி.பி. ராதாகிருஷ்ணன், கடவுள் இல்லை என்று தொடங்கிய ஆசாராமின் வாழ்க்கை பயணம் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்று இறைப்பணியில் முழு ஈடுபாட்டோடு நிறைவு பெற்றதாக குறிப்பிட்டார். திமுக ஆட்சியில் பள்ளிகளின் அங்கீகாரம் பெற லஞ்சம் பெறப்பட்டதற்கு பானை சாட்சி என்று கூறிய அமைச்சர் மணியரசன், வரும் காலங்களில் அனைத்தும் வெளிவரும் என்று தெரிவித்துள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழா வரும் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் சைக்கிள் பேரணியாகவும் வேளாங்கண்ணி நோக்கி பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக நிதியமைச்சர் மணியரசன் புதுச்சேரியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டு கடலூர் வந்தடைந்தார். திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையில் யாரிடம் எவ்வளவு பணம் கொடுத்தீர்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு வரும் காலங்களில் அனைத்தும் வெளிவரும் என்று அமைச்சர் மணியரசன் கூறினார். அப்படி இல்ல, நான் ஒரு விட்னஸா தான் இருக்கேன். அது லஞ்சம் கிடையாது. லஞ்சம்ன்றது சென்ஸ் அவங்க கட்டாயப்படுத்திருக்காங்க. அதாவது ஒரு ப்ராப்பரா டாக்குமெண்ட்ஸ் இருக்க பார்த்து டிலே பண்றாங்க இல்லையா. ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா. டிலே பண்ணதுனால அந்த கன்சார்டியம் ஆஃப் ஸ்கூல்ஸ் கன்சார்டியம் ஆஃப் காலேஜஸ் ஃபீல் பண்ணதை நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். அது எவிடன்ஸ் பண்ணலாம். அது ஏன் வச்சிருக்கு எல்லாமே ஒரு ஸ்டேபிள்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சிஎம் சொல்றதும் நீங்களும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதும் ஒரு அதே ஒரு மறைக்கிற குற்றச்சாட்டாவே இருக்கு. அப்படிலாம் கிடையாது. அப்ப அவங்களை காப்பாற்ற நினைக்கிறீங்க, நீங்களே காப்பாற்ற நினைக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. வரப்போற நாட்கள்ல பாப்பீங்கல்ல அவர் அன்பு மகிழ்ச்சி கேளுங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை விட்டுவிட்டு பிரச்சனையை உருவாக்கும் நோக்குடன் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதை ஏற்புடையது அல்ல என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசியவர் இதனை தெரிவித்தார். மேலும் சட்டசபை நிகழ்வுகள் முழுவதையும் நேரலையில் ஒளிபரப்புவதற்கு வரவேற்பு தெரிவித்தார். அதிகமா உறுப்பினர் உள்ள கட்சிக்கு அதிக நேரம், குறைவா உள்ளது குறைவான நேரம். அந்த குறைவான நேரத்தில் பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுத்துட்டு குறுக்கீடு பண்றதுனால அவங்களோட நேரம் வீணாகிறது. அமைச்சர்கள் ஒரு பேசி முடிச்ச வரை எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். அவங்களுக்கு நேரம் கிடையாது. ஒரு அமைச்சர் அரை மணி நேரம் வேணாலும் பேசலாம், 3/4 மணி நேரம் வேணாலும் பேசலாம். அது பொறுமை இல்லாமல் இடையிடையே குறுக்கிடுவதும் ஒரு பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்பதற்கு மாறாக ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த அணுகுமுறை இருப்பது. அதுவும் சென்னை அடையாறில் உள்ள சுஷியா ஜூனியர் பள்ளி ஆண்டு விழாவில் ஏராளமான குழந்தைகள் ஐயா பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்குன்னே திமுக வந்திருக்குது. எப்பவுமே அண்ணாதுரை இருக்கும் போதுமே, ஜெயலலிதா இருக்கும் போதுமே, எம்ஜிஆர் இருக்கும் போதுமே திமுகக்காரர் எப்பவுமே இந்த சூற வேலை நடந்துட்டு இருக்குது. சூற வேலைன்னு மீறின சூற வேலை தமிழ்நாட்டில் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. யூடிபி சேனல்லையும் போட்டுக்கிறாங்க. என்னென்ன பண்ணுறாங்கிறது அது அலம்புக்குன்னே அது ஆரம்பத்துலேருந்து அது ஒரு மரம், புளி மரம் புளிக்குது, அது இனிக்குது. புளிக்குது, இனிக்குது. இவங்களுக்கு சாதகமாக வர்ற மாதிரியே பணத்தை கொடுத்து முட்டு கொடுறதுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து சவரியதுக்கு என்னவோ பண்ணுறாங்க. இருக்கிறார 150 ஏக்கர் வச்சுக்காரு. நேற்று இதுதான் தெரியுது. இதில் சர்க்கரை இருக்குது. சர்க்கரை இல்லை, இந்த ரேஷன் அரிசி இப்போ சாப்பிட்டா சர்க்கரை இருக்குது, அதனால நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு. மாட்டுக்கு வைக்கிற தீவனம் ரேஷன் அரிசி போகுது. அதனால் அதையும் சட்டசபையில் பேசினா 150 ஏக்கர் சொத்து சம்பாரிச்சு, அதுபோக காலேஜ் இருக்கலாம், அது இருக்கலாம். இது எல்லாம் விஜய் பூரா சர்வ் பண்ணி ஒவ்வொருத்தரையுமே அவங்க வேலை இருக்காது, சொந்தக்காரர் வேலை இருக்குது. அதே உதாரணத்துக்கு இந்த வேலுங்கிறவர் தொண்டாமுத்தூர் சேஷக்காரர் அண்ணா திமுகவில் அவருக்கு கோயிலுக்கெல்லாம் கொடுத்து முட்டு கொடுத்து எத்தனை கோயிலுக்கு காசு கொடுத்துருக்காரு தெரியுமா?
இந்த பைப்பு தெற்கால ஓடுறது வடக்கால ஓடுறது வடக்கால ஓட்டுற தெற்கால ஓடுற பைப்புக்கோ பிவிஎஸ் பைப்பு முதல் பைப்பில் தண்ணி போய்கிட்டு இருக்கிறது விட்டு போட்டு ஓஎஸ் கம்பெனியோ ஓஎஸ் நாட்டுக்காரனோ ஓஎஸ் கம்பெனியோ போலியாக இருக்குதுன்னு அது கண்டுபிடிக்கணும் மாநகராட்சிக்கு. மாநகராட்சி தேர்தல் வந்தால் தான் அதனுடைய விவரம் தெரியும். வணக்கம் குடிநீர் பணியாளர் சொல்கிறோம். வணக்கம்.